சவுத் கொரியாங்கிற ஒரு நாடு அடுத்த 100 வருஷத்தில் இந்த உலகத்துலேருந்தே அழிஞ்சிரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நான் சொல்ல போகிற இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கும் அதே நிலைமை தான். சவுத் கொரியாவில் ஃபெர்டிலிட்டி ரேட் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஒரு பெண்ணுக்கு 0.72 சில்ட்ரன்ஸுங்கிற அளவுக்கு ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. சவுத் கொரியா அவங்களோட மக்கள் தொகையை மெயின்டைன் பண்ணணும்னா 2.1 சில்ட்ரன்ஸ் பர் உமன்கிற அளவில் அவங்க அதை பராமரிக்கணும். இந்த நிலைமை தொடருச்சுன்னா இன்னும் 50 ஆண்டுகளில் சவுத் கொரியாவில் மக்கள் தொகை பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா சவுத் கொரியன் மக்கள் யோலோ லைஃப் ஸ்டைலை விரும்புகிறாங்க. அவங்க ஃபேமிலிக்காக சேவிங்ஸ் பண்ணுறதை விட அவங்க லைஃப் ஸ்டைலுக்காக செலவிடுறது ரொம்ப அதிகம். இதனாலேயே அங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் அவங்க குழந்தை பெற்றுக்க தயங்குறாங்க. உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவிலையும் ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. பல ஸ்டேட்களில் 1.7 சில்ட்ரன்ஸ் பர் உமன்கிற அளவுக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வர 2036 கேரளாவில் யங் ஒர்க்கர்ஸை விட எல்டர் பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்தியாவில் எப்பவும் இல்லாத அளவுக்கு 50% ஆண்கள் மலட்டுத்தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் இந்தியாவில் தொழில் உற்பத்தி பாதிக்கப்படும். இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாகும்.